நாளிலே என்னுடைய அங்கே ராக்காலம் இல்லை. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 25 அங்கே ராக்காலம் இல்லாதபடியினாலே அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. எத்தனை பெரிய வார்த்தை! ராக்காலம் இல்லை. ராக்காலம் என்று சொல்லும் போது பாடுகள், வேதனைகள், கண்ணீர், பிரச்சனை, வியாதிகள். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு அடிக்கடி ஏற்படுகிற மரணங்கள் எல்லாமே இந்த ராக்காலத்தில் ஏற்படுகிறது. எனவேதான் இந்த நாட்களிலே அதிகமான காலை நேரங்களை விட இரவு நேரங்களிலே அந்த எமர்ஜென்சி வார்டுல அதிகமான கூட்டங்கள். ராக்காலம் என்று சொல்லுவது வேதனை, கண்ணீர், மரணம், துக்கம். வேதம் சொல்லுகிறது அங்கே ராக்காலம் இல்லை. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன், அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. எத்தனை பெரிய வார்த்தை! அடுத்து சொல்ல விரும்புகிறேன், அங்கே சாபம் இல்லை. நான் வசிக்கிற இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. என்றைக்கு முதல் மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக இந்த பூமியில முட்கள் இல்லை. ஆனால் என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அதற்கு பிறகு முட்கள் உண்டானது. எனவேதான் இந்த பூமி சாபமுள்ள ஒரு பூமி. எனவேதான் வியாதி, வருத்தம், வேதனை, கண்ணீர், இன்றைக்கு இருக்கிற இயற்கை சீற்றங்கள். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் போகிற அந்த நித்திய ராஜ்யத்துல 22 அதிகாரம் 3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சாபம் இராது. இத்தனை பெரிய வார்த்தை! இன்றைக்கு மனிதன் சாபத்திலே பிறந்து சாபத்திலே வாழ்கிறான். முற்பிதாக்களின் சாபம், ஊழ்வினையின் சாபம், கடந்த காலத்தின் சாபங்கள். ஆனால் திருமறை சொல்லுகிறது இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, துதிப்பதற்கான காரணங்களை சொன்னேன். அங்கே இரவு இல்லை, வாக்காலம் இல்லை, அங்கே சாபம் இல்லை. எனவேதான் பாடுகிறோம், சாபம் இல்லை என்ற இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, சாபம் இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே யார் இருப்பார்கள்? 21 அதிகாரம் 3 இப்ப நான் சொல்லப்பட்ட எல்லாமே எதிர்மறையானது, இது சொல்லப்படுவது எல்லாமே நேர்மறையானது. அங்கே யார் இருப்பார்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். 21:3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு இருப்பார்கள். அந்த வார்த்தையை தொடர்ந்து படிக்கிறேன். அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். யாரிடத்தில் என்று சொன்னால், மீட்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுக்கு